வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, தை முதல் நாள். சந்தோஷங்கள், நிம்மதி எல்லார் வீட்டிலும் துலங்குவதற்கு நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்திக்கிறோம். இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்க போகிறதுங்கிறத பார்க்குறோம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது காலையிலையும் சாயந்தரமும் கட்டாயம் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யணும். பிற்பகல் அல்லது 12லேருந்து பகல் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் இருக்கணும், வழிபாடு செய்யணும், முன்னோர்களை நினைக்கணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். மறந்துட வேண்டாம். முடியலையா பண உதவி செய்யலாம். அதனால நமக்கு நன்மைகள் அதிகமாகும். சூரிய பகவான் இன்றிலிருந்து மகர ராசியில இருக்கிறார். இந்த மகர ராசியில இருப்பதனால 3 ராசிகளுக்கு பல உதவிகளை, 4 ராசிகளுக்கு கூட பல உதவிகளை அவர் செய்வார். மீனத்திற்கு பல உதவிகளை செய்வார், மேஷத்திற்கு பல உதவிகளை செய்வார், சிம்மத்திற்கு பல உதவிகளை செய்வார், விருச்சிகத்திற்கு பல உதவிகளை செய்வார். மீனம், மேஷம், சிம்மம், விருச்சிகம், மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அசைவ உணவு தவிர்த்து நெய் தீபம் ஏற்றி கோயில்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அதனால சூரிய தோஷம் விலகும். சூரிய தோஷம் இருந்துச்சுன்னா வருமானம் குறையும். வழிபாடு செஞ்சா சூரிய தோஷம் விலகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷம், மீனம், சிம்மம், விருச்சிகம் 4 ராசிகளுக்கு தை மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிறார். மீதமுள்ள ராசிகளுக்கு சூரிய பலம் குறைவு. வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாளுங்க. இங்க கண்ணே பட்டுருங்க. கலக்குறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பின்னி கலக்குறீங்க. ஆமாங்க, பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். வாழ்ந்து கலக்குங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். உங்களோட வழக்கமான அசட்டு தைரியம் இன்னைக்கு வேண்டாம். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் சாயாதேவியே போற்றி. சனி பகவானோட அம்மா பேருது. சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, என்னங்க பேச்சு சாமர்த்தியம், என்ன ஒரு பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா தொழில இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, அப்படி ஒரு பேச்சு சாமர்த்தியம், அப்படி ஒரு நிதானம், அப்படி ஒரு ஞாபக சக்தி. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்களை நினைச்சு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளுங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷங்க. அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, உங்களுடைய பலம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். பேச்சினால சிக்கல் வரும். கோயில, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சனைச்சரணே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துளாராசிக்கார நேயர்களே, வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கு. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். நல்ல நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணாலும்
எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்ன வேகம், என்ன சுறுசுறுப்பு, என்ன தைரியம், என்ன ஒரு துணிவு, ஆச்சரியம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணாலும் எல்லா விதக்காரர்களுக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கோச்சிக்காதீங்க. சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் நீலா தேவியே போற்றி. ஆமாங்க, இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. ஆனா ஒரு கெட்டதுலையும் நல்லது, இன்னையோட சந்திராஷ்டமம் முடியுது. ஆமா, அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை திட்டாதீங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஆமாங்க, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, 3 நாளும் சந்திராஷ்டமம். பொங்கலுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. அன்னை மகாலட்சுமி. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, ஓம் யமுனா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நரமெல்லாம் கிடையாது. கும்பராசியார் நேயர்களே, ஒரே குதூகலமா இருக்கீங்க. என்ன குறைச்சல, பின்னி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா வயதுக்காரர்களும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். சந்தோஷ பொங்கல் உங்களுக்கு கலக்குங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள் தான், ஆனாலும் நேரமும் பணமும் வீணா செலவாகும். அதனால கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் தபதியே போற்றி. தபதியே, தபதிங்கிறது ஒரு நதி, சனி பகவானோட சகோதரி. சொன்னா தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில நீலக்கல் பைத்த மோதிரம் போடுறது நல்லது. ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.